Hello friends, welcome to kitchenkadai. Today's recipe is meatballs. நம்ம இன்னைக்கு meatball recipe செய்யறதுக்கு என்ன ingredients னு பாப்போம். இன்னைக்கு நான் half a kg minced meat எடுத்திருக்கேன். நீங்க கொத்தன கறின்னு கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் தாளிக்கும்போது 2 வெங்காயம் chopped, ginger garlic and chilies அதை நான் grind பண்ணி paste மாதிரி எடுக்க போறேன். அப்புறம் salt, chilli powder, turmeric, அப்புறம் spices கிராம்பு, பட்டை, சோம்பு, அப்புறம் கடல் பாசி இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் மீட் பால் செய்யறதுக்கு நான் கடலை பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க அளவு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வாங்க இந்த மீட் பால் செய்யறதுக்கு என்னென்ன எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்பைசஸ் உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும், வாசனையா இருக்கும். அப்பதான் அதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்பைசஸ் நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கணும். சீக்கிரமா வதங்குறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிற சால்ட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 2 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். நீங்க சால்ட் டேஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்மளுடைய மசாலா ஐட்டம்ஸ் உள்ள போட்டுடலாம். அதாவது சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மின்ஸ்ட் மீட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். மின்ஸ்ட் மீட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நான் இப்போ இதை குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ நம்ம மசாலாவோட நல்லா மீட்டை மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு உள்ள ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இப்போ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்ம இது குக் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இது குக் பண்ணி முடிக்கும் போது ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். ஏன்னா நம்ம மீட் பால்ஸ் அரைக்கும் போது மிக்சர் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் ப்ராப்பரான மீட் பால்ஸ் வரும். ஸோ இதை நம்ம குக் பண்ணி முடிக்கும் போது கரெக்டான டெக்ஸ்சர் ஃபுல் மிக்சரும் ட்ரையாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். உங்கள் குக்கிங் டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மீட் வெந்துருச்சு. நல்லா கிளறிட்டேன். பாருங்கள், ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி தான் குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஆற வச்சு ஒரு பிளெண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். வாங்க. ஸோ இந்த டெக்ஸ்சருக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது ஒரு எக் நம்ம பைண்டிங்காக ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மீட் பால் ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டா வரும். இது ஹோம்மேட். இது எங்களுடைய ரெசிபி. ஸோ இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். ஸோ பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க எப்படி நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீட் பால்ஸை ரோல் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வேண்டிய சைஸில் மீட் பால்ஸை ரோல் பண்ணி நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா மீட் பால்ஸ் ரெடி ஆயிடும். ஃப்ரை பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம மீட் பாலை உருட்டி இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெயில் பொரிச்சிட்டு இருக்கு. பொரிச்சு எடுத்தோடனே எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய டெலிஷியஸான மீட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ டேஸ்டியா இருக்குன்னு பாருங்க. உள்ளேயும் பாருங்க எவ்வளோ சூப்பரா வெந்திருக்குன்னு. ரொம்ப சூடா டேஸ்டியா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Bye.